கஜமுகாசுரன் அஜமுகாசுரன் பத்மாசுரன் சூரபத்மாசுரனை சம்ஹரம் செய்து சுப்பிரமணிய சுவாமிக்கு வரப்பிரசாதாது சகல ஜன சமஸ்பதாம் அர்த்தகரிஷ்யே. ஓம் மாதரஹஸ்தரே நமः அனந்த தர்ம ஞான வைராग्यबन्धदौर्बद्धमध्ये ऋषभ सकट देवदाहनाय नमः ऋषभ सकट देवदामूर्तये नमः आवाहनं ध्यायामि अष्टभवनागं ध्यायामि आवाहयामि अचिन्य पाणि मध्ये बिम्ब मध्ये वल्ली देवहेना समेधामि लक्ष्मीन विदत्तैरहमाधुरे काले हरित्वमावर्णे इंद्रागाय हदस्रयुगे अग्निचिद्रास्मदनः मदन्धूतम् आग्रधामि भूर्भुवस्वरः आत्मोदि सर्वं जयति.
जय विदरी भवे अतल वितल सुतल रसातल पाताल भूर्भुवस्सुवत्ततः सत्यैकनाटकस्य श्रीवल्ली देवसेना समेत शिवसुब्रह्मण्य स्वामी बला पराशक्ति
அந்த இது வந்துக்கிறாங்க நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து நம்ம சாமிக்கு
கொஞ்சம் தள்ளி நில்லுங்கம்மா. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. அவங்க தள்ள மாட்டேங்கிறாங்க. Yeah.
காட்டு தர மாட்டாயா? அப்படி நீ எனக்கு நேரில் காட்டு தரவில்லை என்றால் ஏதோ என்னுடைய உடலில் உடலாகப்பட்டது வாழ் நினைக்கிறேன். ஆனால் இந்த உடல் சதையாகப்பட்டது உடைக்கு ஆத்மனம் வருகின்றேன். இதோ கண்டிப்பான் அரைத்து வீசுகிறேன். எதற்காக என்னை குறித்து கடுத்தவும் புரிகிறாய்? யாரு வரம் வேண்டும் தாராளமாக கேள்வி தருகிறேன். இப்பொழுது நான் தனித்து எலும்பு கூடாது இருக்கின்றேன். வர வேண்டும் என்று கேட்கின்றான். ஐயனே எனக்கு என்பதை மறந்து விட்டாயா? நீ எதை கேட்டவளும் இல்லை என்று சொல்லாது அன்னை தரும் வல்லால் என்று பெயர் படைத்தவன் நான். தத்தான் என்று பெயர் படைத்த தாண்டவன் சந்தோஷம் கொண்டேன், ஆனந்தம் கொண்டேன். அப்படி நீ கேட்க வளர்த்த ஆனால் இன்னைக்கு எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி அவர்களை வெல்லவே கொல்லவும் என்னுடைய பெயரோ சிங்கமுகன். இரண்டாம் ஜாமத்திலே பிறந்தவன் சிங்கமுகன். அண்ணன் தாரகர் அழைத்திருக்கிறார், என்னவென்று தெரியவில்லை. சென்று பார்க்கலாம். அண்ணா எதற்காக? அரணுக்கு சொல்லக்கூடிய ஈசனிடத்தில் சென்று கைலாயம் சென்று யாருமே வாங்காத வரத்து வந்துவிட்டு இனி நமக்கு எதிரிகள் யாருமே கிட்ட நெருங்க முடியாது. அந்த தேவர்கள் அழியோரமாக அடித்து சிறைபிடித்து வர வேண்டும். முதலில் தேவஉலகில் சென்று அவருடைய தேவதையை சிறைபிடித்து வா. அதன் பிறகு எங்கே ஜனவரி நீண்ட அழுத்து முறைக்கின்றி யாருக்கெல்லாம் தராக
இந்தியர்கள் பெற்று சீரும் சிறப்போடும் ஆட்சி வருகிறது. அப்படி இருக்க பூச்சக்கரை சொல்லக்கூடிய பூர்வர்கள் அனைத்தும் சேர்ந்து இந்த தேவேந்திர நாட்டை சீரும் சிறப்போடும் ஆட்சி செய்து வருகிறது. நாட்டிய மாதங்கள் துணை சூழ கம்பா, மேனகா, ஊர்வசி, திராத்தமை என்று சொல்லக்கூடிய நாட்டிய மாதங்கள் துணை சூழ இந்த தேவலோகத்தை சீரும் சிறப்போடும் ஆட்சி செய்து வருகிறது. ஆமா, என்றும் இல்லாமல் இந்த என்ன இந்த தேவலோகம் நடக்கிறது. யார் என்று தெரியவில்லையா? சூரகவா தாய் முட்டாள், நீ இருக்கும் இந்த பொன்னுலகை விடுத்து நானும் தேவேந்திரன் மும்மூர்த்திக்கெல்லாம் தலைவராக இறங்கிக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்க இந்த தேவலோகத்தில் என்னுடைய மண்முடியை சூழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். முடியுமா முடியாதா? யாரு? நான் எப்பேற்பட்டவன்? 100 அஸ்வத்தாம யாகத்தை படைத்து இந்த தேவருக்கெல்லாம் தலைவனாக பெற்று சீரும் சிறப்போடும் ஆட்சி செய்து வருகிறேன். 100 அஸ்வத்தாம யாகம் செய்து முடித்து இந்திர பட்டத்தை பெற்றாய் அல்லவா? ஆமா. காமதேனு, கற்பக விருட்சம், ஐராவதம், பூச்சக்கரப்புடை, வெள்ளை யானை இவைகள் குடிசூட பாவலர்கள் பாடவும் பணிப்பெண்கள் சாமரை போடவும் பொன்னுலக வெந்தமாகிய தேவை நிதிரா என்னிடம் சமருக்கு வர முடியுமா முடியாதா? மடப்பையே, நானும் தேவருக்கெல்லாம் தலைவன். நீ யார்? என்னுடைய சமர்த்தி செய்ய பார்க்கிறாயா? ஆமாண்டா. பார்க்கலாம். வந்தபடி தெரியாமல் ஓடிவிடு. உன்னை நான் விடமாட்டாய். அறிவதா இந்த நாட்டை நான் ஆழ்ந்து கொள்கிறேன். என்னுடைய அண்ணன் கட்டளை முடியுமா முடியாதா? அடே மூடனே, நான் யார்? எப்பேற்பட்டவன்? கடத்திலே திருவிழுந்தால் எடுவாள் எடுத்தோர் போர் பார்க்கலாம். அப்படியா? அச்சமற்ற வார்த்தைகளை நிச்சயமாக உரைத்திட்ட அழைத்த பதிலை இல்லையா? எதிர்காலத்தில் இருக்கு பார். இப்பொழுது அப்படியாகட்டா ஆகட்டும். தேவலோக சென்னையில் தம்பி சிங்கமுகனை இதுவரையில் காணவில்லை. அங்கு என்ன நடந்தது என்று ஒன்றுமே புரியாமல் தனிமையில் தவித்துக் கொண்டிருக்கிறேன். சரி, யாரோ வருவது போல் தெரிகிறது. அந்த தேவதை சிறப்பிடித்து விட்டாயா? உண்மைதான். அப்படியா? இந்த தேவதை அடக்கம் உண்மைதான். அப்படி என்றால் இடி அடித்து யார் வருகிறார் என்று பார்க்கலாம்.
ஏன் பிறந்தேன்? அக்கிரமத்தை அழிப்பதற்காக. எனது தந்தை முக்கன் மூர்த்தி, சிவபெருமான், பிள்ளை நடராஜன், அம்பரை ராவன், எனது தந்தை சிவபெருமான் நெற்றிக்கண்ணில் உதித்தவன். அந்த நெற்றிக்கண் எப்படி உதித்தேன்? நெற்றிக்கண்ணில் உதித்தவன். அந்த நெற்றிக்கண் எப்படி உதித்தேன்? 6 தீப்பொறிகளாக வந்து சரவண பைகளை ஓடிவிட அந்த சரவண பைகளை தாமரையை நின்று குழந்தையாக தாழ்ந்து கொண்டிருந்தேன். எத்தனை குழந்தை? 6 குழந்தைகளாக தாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது காத்திரை பெண்கள் அங்கே வந்தார்கள். ஏன் வந்தார்கள்? நீர் அழுது கொண்டிருந்தார்கள். அப்போது எடுத்துட்டாய் உமையவள் பார்வரா இவர்களெல்லாம் ஒன்று என்ன செய்தால் 6 குழந்தைகளாக இருக்கிறது என்று 6 குழந்தை ஒன்றாக சேர்த்தார்கள். அப்போது 6 முகம் ஓருளாக ஒழித்திருந்தேன். சரவண பையன் வருகிறான். சரவணன் என்றும் கார்த்திகேயன் என்று வருகிறான். கார்த்திகேயன் என்றும் எனது அம்மை உமையவன் வந்தார். ஏனென்றும் இப்படிதான் பால் நாமங்கள் கருத்து தெரிந்திருக்கிறேன். ஏன் எதற்காக? அக்கிரமத்தை அழிப்பதற்காக வந்திருக்கிறேன். என்னவோ தெரியவில்லை. இன்று என் நாடு யாரோ வருகிறார். யார் என்று காண்கிறேன். சாமி, என்னை மன்னித்து அருள வேண்டும் சாமி. பொன்னுலகிலிருந்து தேவன் இந்திரா தெய்வான ஆமாம். என்னை நாடு வந்த காரணம் என்ன? முருகா சாமி, சரையை விரித்து விடுவதையெல்லாம் தாழ்த்தும் புயலாய் ஆனையா, ஐயா. சாமி, இடியும் மதியும் சேர்ந்ததையா, எனது வாழ்வே அழிந்ததையா. சாமி, இடியும் மதியும் சேர்ந்ததையா, எனது வாழ்வே அழிந்ததையா. அன்னையில் விளக்கும் புதந்தரும் போலே. சாமி, தேவன் இந்திரா அன்னையில் விளக்கும் புதந்தரும் போலே, எனது வாழ்வு அழிந்ததையா, இடியும் மதியும் சேர்ந்ததையா, எனது வாழ்வே அழிந்ததையா. இந்த மகேந்திரவின் நாட்டை ஆண்டு வரக்கூடிய சிங்கமுகா சோழனால் எனக்கு ஆபத்து நேர்ந்ததையா. என்ன இந்த கைதட்டமாக அடி தாங்க முடியாமல் ஓடி வந்து விட்டேன் ஐயா. அப்படியா? ஆமாம். அப்படி என்றால் நான் அவனை பார்த்துக் கொள்கின்றேன். அவனை நான் அழித்து முடிக்கின்றேன். நீ எதற்கும் கவலை வேண்டாம், எதற்கும் அச்சப்பட வேண்டாம், எதற்கும் பயப்பட வேண்டாம். இந்த திருமணம் இருக்கும் வரை உனக்கு எந்த குறையுமே நேராது. நான் பார்த்துக் கொள்கிறேன். சென்று வா. அப்படியே ஆகட்டும் முருகா. அடியால் அவன் அடித்து சிறைபிடித்து விட்டான். உண்மைதான். ஆனால் அவனோ அடி தாங்க முடியாமல் இப்போது எங்கே சென்றிருப்பான் என்று ஒன்றுமே புரியவில்லை. அதனால் நீ என்ன செய்வது தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, முருகன் என்று சொல்லக்கூடியவர் திருச்செந்தூரில் அறிவாற்றிக் கொண்டிருக்கின்றார். அவனிடத்திலே சென்று சபரிக்கு சென்று அவனை வென்று வெற்றியோடு திரும்பி வாழ பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அண்ணா, ஆ, இப்பொழுதே ஆ. அங்கு சென்று அந்த முருகனை வென்று பிறகு வருகிறேன், உங்களை சந்திக்கிறேன். ஆகட்டும், சென்று வா. முருகா, வேலமாக தூதனுக்கு நடத்துகின்றேன். வீரவாறு சென்று வரட்டும். என்ன நடக்கும் என்று பார்க்கலாம். முருகா, வீரவாறு, வணக்கம் 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 சாமி. வாழ்க வாழ்க வாழ்க. உன்னை ஏன் அழைத்தேன், எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக அழைத்தீர்கள் சாமி? மகேந்திரா ஒரு அரசாட்சி செய்து வருகின்றானே. வருகின்றதா? சூரபத்மன், தாரகன், சிங்கமுகன், பானுகோவன் இவரெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த பொன்னுரை வேந்தன் உன் சொல்லிற்கு கற்பட்டால் அவர்களை மன்னித்து விட்டுவிடு. இல்லை என்றால் என்ன நடக்கும் என்று என்னிடமிருந்து கூறும். அதன் பிறகு நான் பார்த்துக் கொள்கிறேன்.
ஜனக ஜனகாதிபர்கள் அச்சித்திக பாடல்கள் அத்துணை பேர்களையும் அநியாயம் செய்கிறான் அந்த கொடியவன். சுவாமி அடியே நீங்கள் உரைத்த வார்த்தையாரும் வீரமாக இருக்கும் நான் உங்களுக்காக இப்பொழுது சூழ் செய்கிறேன். முறையோடு சென்று சூரபதிமர்கள் கேட்கிறேன். பணிந்தால் உங்களுக்கு அடிபணித்தால் விடுகிறேன், இல்லை என்றால் மண்ணோடு மண்ணாக சாய்க்கிறேன். சென்று வருகிறேன் சுவாமி. தெரியாத பிறக்காதவன், ஒரு தாய் வளர்ச்சியில் பிறக்காத மடையன் எனக்கு புது அழைத்திருக்கின்றான். அவனை நான் சும்மா விடுவேனா? அவனை ஒன்று வைத்து விட்டேன். இப்போது மகேந்திரபுரி நாட்டை சென்று வந்துவிட்டோம். உள்ளே இருக்கின்ற சூரபத்மனை சந்திக்க வேண்டும். புறப்பட்டு வருகிறேன். என்னை யார் என்று தெரியவில்லையா? யார் எங்கிருந்து வருகின்றாய்? நான் தான் முருகனுடைய சேனாதிபதி. என்னுடைய பெயர் வீரபாகு. முருகனுடைய சேனாதிபதி, உன்னுடைய பெயர் வீரபாகு. எதற்காக வந்தாய்? எங்க வந்தாய்? ஏன் வந்தாய்? என்ன காரணம்? எதற்காக வந்தாய் மடையா? என்னுடைய ஆண்டவன் செந்திலானவன் கட்டளை பிரகாரம் இந்த மகேந்திரபுரி ஆட்டை ஆளக்கூடிய சூரபத்மனை சந்தித்து தூது கோஷம் வந்திருக்கின்றேன். எதற்காக வந்திருக்கின்றாய் தூது? என்னை பார்த்தா தெரியவில்லையா? போர் வேண்டாம் என்று சொல்வதற்காகவே வந்துள்ளேன். அனுப்பிவன் முருகன் வந்திருப்பவன் வீரபாகி வந்திருக்கின்றாய் தூது. உன்னை கழிய போது கேட்டு திரும்பி பார்த்து ஓடினாய். சண்டை வேண்டுமா? சம்பவப்பா. ஆயிரம் ஆயிரம் மகேந்திரபுரியை ஆளுநருக்கு சுடர் விட்டு பிரகாசிக்கும். அழிய போகும் நீ ஆணவம். நீ வாங்கிய வரத்தின் தத்துவத்தை மறைந்து விட்டாய் தடியணி. எனது ஐயன் எனக்கு கட்டளை எனலை, அதனால் உன்னை நான் தொடமை, இல்லை என்றால் உன்னை அனுப்புவேன் சுடலை. என்னை சுடலை ஐயன் கட்டளை இட்டான். என்னை என்னடா செய்வாய் மடையா? நீ வாங்கிய வரத்தின் என்றால் வீரம் இருந்தால் என்னோடு சமரம் செய்வார்களா? ஒரு முகம் படைத்த மனிதன் முதல் கழுவென்பதே கிடையாது. அப்படிப்பட்ட வரத்தை பெற்று விட்டு அதற்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி அவன் என்னோடு சமர் செய்ய வருவானா? எதற்காக வந்தாய்? சீக்கிரம் வந்த காரணம் அப்படி என்றால் செல்லுகிறேன். எனது ஆண்டவன் அந்த அழகு வாய்ந்த ஆறுமுகமாக அடியேன் என்னை ஆட்கொள்ளுங்கள். வீரமாக சென்றேன் மகேந்திரபுரி. அந்த கொடியவன் சூரபதுமனை அடிமணியை செய்தேன், மறுத்தான். உங்களுக்கு மரியாதை இல்லை சுவாமி. வல்லமை இருந்தால் இந்த மகேந்திரத்திலே வந்து கிரிவஞ்சன மலையை கடந்து வந்து என்னோடு போர் செய்ய சொல்லே சென்று வாருங்கள் சுவாமி. அஞ்ச வேண்டாம். கிரிவஞ்சன மலையை உடுத்தி இப்பொழுது மகேந்திராபுரி சென்று நான் முடிக்கிறேன். நீ கவலை வேண்டாம். ஆனால் வழிகட்ட உரைகள் இடத்திலே சொல்லுகிறேன் என்றால் என்னை சுற்றி கிரிவஞ்சன மலை என்று சொல்லக்கூடிய மலையால் அதில் செவராக நிறுத்தி அதை வட்டியிலே இந்த மகேந்திராபுரியாளர் சாட்சி வருகின்றேன். இந்த மலையை கடந்து அவனால் வர முடியுமா? என் அருகிலே நெருங்க முடியுமா? அவனால் என்னால் சமர் செய்ய முடியுமா? அவன் எங்கிருந்து வருகின்றான், எப்படி வருகின்றான் என்று பார்க்கின்றேன். ஒரு
ஒரு கை மாற்றி விடுகிறேன். சபாஷ் சபாஷ். இந்த கங்கு ஆணவத்தோடு நின்று கொண்டிருக்கிறான் சூரபதுமன். இதோ எனது அன்னை தாய் கொடுத்த சக்தி வலை கொண்டு வீசி எறிகிறேன். மலைகளை துவர்த்து மாற்றுகிறேன். இதற்கு எனக்கு திரை பாற்றி வளைத்து வைத்துக் கொண்டிருந்தேன். இந்த வழியாக தெரிகிறது. என்ன காரணம்? இதை யார் செய்திருப்பார்கள் என்று ஒன்றுமே புரியவில்லை. இதோ எனது தம்பி அனுப்புகிறேன். அந்த கொடிவனிடத்தில் ஆர்வங்களோடு சமருக்கு. இதுவரை இந்த கிரீட சொல்லக்கூடிய மலையை அதில் செவராக வைத்து இந்த மகேந்திரநாட்டை அரசன் செய்து வந்தேன். ஆனால் இப்பொழுது பார்த்தாயா, ஏதோ ஒரு வாயில் பணியவாள் இந்த மலை இரு பிளவாக விழுந்து விட்டது. அப்படி என்றால் வருவது முருகனாக இருக்கும். அந்த முருகன் இடத்திலே நீ சென்று சம செய்து வெற்றியோடு சென்று வா. மகேந்திராபுரி எங்கிருக்கிறார் சூரபர்மன்? தேடுகின்றேன். ஏன் நாம் தேட வேண்டும்? நம்ம நாடு அவன் வருவான். இங்கேயே நின்று கொண்டிருக்கிறேன். பார்க்கலாம் ஒரு கை. எவ்வளவு ஆழம் உனக்கு? தாய் ஆறுதலை பூச்சியே, எங்களை அழிக்க உன்னால் முடியுமா? தாய் முருகா, மரியாதையாக வந்த வழியை பார்த்து ஓடிவிடு. அதே சிங்கமுகா, விளக்கில் நெற்றில் பூச்சியே, அணிய போற விளக்கு தான் சுடர்விட்டு எறிந்தார்கள். உனக்கு அறிவு நேர்ந்து விட்டது. மரியாதையை சொல்கின்றேன். உன் உயிர் மீது ஆசை இருந்தால் என் பாதத்தில் இருந்து வணங்கி உயிர் பிச்சை தருகிறேன். ஓடிவிடு இங்கிருந்து. என்ன, உன்னுடைய பாதத்தில் நான் படித்து போவதா? ஒன்றுதான். முட்டாள், பகல் கனவு காண்கிறாய். தாய், இப்பொழுது பாரு உன்னை என்ன செய்கிறேன். ஆகட்டும். தாய், பாராசாம செய்திடுவோம் அடையாம். வல்லமை இருந்தால் நில்லடா என்னுள்ளே. வல்லமை இருந்தால் நில்லடா என்னுள்ளே. இன்னும் சிறிது நேரம் தான் உண்மை. இப்பொழுது உங்களுடைய ஆயுள் முடிய போகின்றது. முடிய ஆயுள் ஒன்றுதா நீ தலை அதுதான் நீ தலை அதுதான் என்னை மனதிட்டு போய்விடு. சொல்வதற்கே நான் ஏற்படுகிறேன். போய முடியுமா முடியாதா? தாய் முருகா, உன்னால் முடிந்தால் என்னுடன் சமருக்கு வாடா. வருகின்றான் சமருக்கு. என் தம்பியோடு சென்ற தோழனை காணவில்லை. யார் வருகிறார் தோழா? என் தம்பியோடு சென்றாய் அல்லவா சிங்கமுகரோடு வந்து? ஆமாங்க. எங்கே நீ மட்டும் தரித்து வருகிறாய்? என் தம்பி எங்கே? ஐயா, அப்பா நினைச்சுக்காதீங்க. என்னடா உங்க தம்பியும் முருகனை சண்டைக்கு போனாங்களா? தம்பியும்
இப்போது இருவரும் சமர் செய்கிறார்கள். ஆமாங்க. உங்க தம்பி அடியோ அடின்னு அடிக்க வேலை புதுமுக காட்டி ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருந்தா தீரத்திலும் பல மனைத்தவழியாக தம்பி என்னடா முருகன் ஓடுவான்னு பார்த்தா வேலவன் அடிச்ச அடியில உங்க தம்பி அங்கேயே மாட்டி விட்டாருங்க ஐயா. தம்பி பேரு துணையால், தம்பி பேரு துணையால் அவனோடு பல்விட்டு மாட்டு மடிந்து விட்டாயடா தம்பி. மாட்டி மாட்டிட்டாயோ தம்பி, மாட்டி மாட்டிட்டாயோ நீ மண்ணில் சாயாயோ மாட்டி மாட்டிட்டாயோ நீ மண்ணில் சாயாயோ தம்பி. இதுவரை சென்றவர்கள் அனைவருமே இப்போது நானே செல்லுகிறேன். அவன் இடத்திலே சமர்ப்பி தயாராக இருக்கின்றேன். வேண்டும் என்றால் என்னை வென்று அவன் உயிரோடு சென்று செல்லட்டான். அவன் யார்? காட்சி வரிசைக்கு மாயாத அழைக்க பிறந்தவன். முதல் காலத்திலே யோனியின் வழியாக பிறந்தேன். அப்படி என்றால் நான் ஒரு பெண்ணைக்கு பிறந்தவன். அந்த மதி கட்டவன் எப்படி பிறந்தான், யாருக்கு பிறந்தான், அவன் அடியில் உங்களுடைய அழைத்து கேட்கிறேன். வணக்கம், யார் அழைத்து பார்க்கிறேன். நீயோ நாடாக பட்டுவிடலாம். எங்கே இருக்கின்றார்களோ வாழாயிரக்கே ஆனால் வீரம் இழந்தால் என்னோடு நேரிக்கிறேன். நான் யார் என்று தெரியாது நீ பேசுகிறாய். நீயோ எனது தந்தையின் அருளாலே பெற்றவன். அக்கினியிலே தந்தைகளை எல்லாம் அழுத்தெரித்து தீ தட்டிலே இறக்கி மீண்டும் உயிர் பெற்றதினால் நீயும் நெருப்பினிலே உருவானவன். நானும்
எனது தந்தை நெற்றி கண்ணிலே 6 தீப்பறைகளிலே உருவாகி சரவணத்திலே உருவாகி கார்த்திகை பெண்களால் அழைக்கப்பட்டு கார்த்திகை என்று பெயரெடுத்து மீண்டும் எனது அன்னை உமையுடைய கரத்தினாலே 6 குழந்தையாக தவறு என்னை அணைத்ததினால் ஆறுமுகன் என்றும் சண்முகன் சரவணன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் என்று பெயரெடுத்த நான் என்னை கண்டு என்று அழைத்ததினால் உன்னை கொள்வதற்கு எனக்கு மனமில்லை. முருகு என்று சொன்னால் அழகு என்று பொருள். அழகெல்லாம் முருகா அருளாக திறந்தவனையே முருகா என்று முருகு என்று எனக்கு பெயர் உடைத்தவன் நீ. அது மட்டுமல்லாது எனக்கு அண்ணனாக திகழக்கூடியவன் என்னை விட மூத்தவனாக இருப்பதினால் நீயும் நானும் நெருப்பிலே உருவான சடலங்கள். ஆகையினால் எனது பாதத்திலே பணிந்துவிடு. அண்ணா என்று உனக்கு மன்னிப்பு தந்து மகேந்திரத்திலே உன்னை வாழச் செய்கிறேன். வா எனது பாதத்திலே பணி. பார்ப்பதற்கு முகமும் 12 12 கரமும் 6 முகம் ஒன்றாக செல்கின்ற நேரத்தில் உன்னை பார்க்கும்போது நான் முருகா என்று சொல்லி முதலில் வணங்கிவிட்டேன். அதனால் இப்போது நான் உனக்கு முதலாக பெயர் வைத்தது முருகா என்று பெயர். நான் வைத்த பெயர் இப்போது உனக்கு விளங்கி உலகம் எல்லாம் முருகன் முருகன் வாழ்ந்து வாழ்ந்து என்று முருகன் கந்தன் கடவன் கார்த்திகேயன் கதிர்வேலன் செஞ்சில் நாவலன் சிங்காரவேலன் ஆப்பாடி என்று பல நாவல்களை வைத்து இப்போது உலகம் ஆலயத்தில் சிறந்து காட்சி தருகின்றாய். தாய்ப்படி பையனை உனது திறமை இருந்து 6 பரிகிறார்கள் சரவணை நதிக்க நதி சாதனை வளர்ந்து 6 குழந்தைகள் அழைத்து மீண்டும் நான் உயிர் பெற்று வரவெற்றி வல்லவனாக திகழ்ந்து இந்த மகேந்திரபுரி அரசாட்சி வருகிறேன். ஆனால் இப்போது என்னோடு சமர் செய்வதற்கு வந்திருக்கிறாயா? என்னை வந்ததற்கு வந்திருக்கிறாயா? நாய் படுத்திய என் கைவிரல் மடக்கவும் நல்லாகுமா?
இரவு சமம் செய்வதற்கு உனக்கு திறமை கிடையாது. வந்த வழி பார்த்து சென்று அப்படி என்னோடு சமம் செய்வதற்கு நீ அறிஞர் கிடையாது. ஓ ஓ வந்தாய். ஆட புத்தி கட்டமுடையே ஆட தத்துவ மாற்றங்கள் பெற்ற புத்தி கட்ட மாட்டேன். ஆட தத்துவ மாற்றங்கள் பெற்ற புத்தி கட்ட மாட்டேன். ஆட வெற்றி வேலை காலப்பட்டி வீரடித்து வந்திருக்கிறார். ஆட வெற்றி வேலை காலப்பட்டி வீரடித்து வந்திருக்கிறார். உனது தாயானவள் சாட்சி உனக்கான தாயே. அவள் அவளே ஒரு தேவடியா. அவள் நீ பிறந்தியா? உனது தாயா உனது தந்தையா அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு உடலாக ஒரு உறவு இருந்து 300 நாள் சுமந்து முன்னே பெற்ற எடுத்த தாயாராவா. யோனியின் வழியாக பிறப்பவன் அழிய போகும் ஜனலம் மாநிலம் என்பதை மறந்து விடாதீர்கள். உள்ளத்தாலும் உமிழ் நீரோடு பிறப்பவன் மாநிலம். உள்ளத்தாலும் உமிழ் நீராலும் உடலும் இல்லாத பிறப்பவர்கள் தான் தேவர்கள். எஞ்சிடத்தை குறைவாக பேசுகிறாய். இல்லவா எனது தாய் அன்னை கொடுத்த சக்தி வேலை விடுத்து உன்னை எதை செய்கிறேன். உனது தாய் கொடுத்த சத்தியவானை கொண்டு எங்க சமத்தையை போட்டுட்டாயா? சிலர் என்ன ஜலம் சிலத்திலே பேர்பாரா கட்டப்பட்டாய். நீ நாக கட்டப்பட்டாய். ஒரு ஆண்மகன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி எல்லாம் வீரத்தோடு வாழ வேண்டும் என்று நினைத்து பேசுகிறாய். நீ ஆண்மகன் தானே வேண்டும் என்றால் நேருக்கு நேர சமம் செய்ய வேண்டும் என்றால் வெற்றி தோல்வி யாருக்கு என்பது மட்டும்கிறார். அறிஞர் சென்று சொல்லக்கூடிய ஆட்டமதாரம் எடுத்து அறிஞர் செல்வதை போல் சென்று அவரை போற்றி மீது தன்னாதபடி இல்லை என்றால் இப்போது உன்னை கொன்று குவித்துவிடு. என் தினத்தை தூண்டிவிட்டாய். இடம் போவதே கிடையாது. இடம் போல் என் தாயின் சக்தி வேணும். உன்னை கொன்று
ஆகிய என் முருகன் சண்முகன் சரவணன் பேசுகின்றேன். செலவுக்கு உதவாது. நீ எண்ணிய எண்ணம் எல்லாம் வீணாக போகிறது. இப்பொழுதும் கெட்டுப் போவதில்லை. இறுதியாக உனக்கு ஒரு வாய்ப்பளிக்கிறேன். என் பாதத்திலே மன்னிட்டு சரணம் அடைந்தால் உனக்கு உயிர் பிச்சை. இல்லை என்றால் என்னை எதிர்த்தவன் யம உலகம், பகைத்தவன் பாதாளம். யார்? ஆறுவரை வீடு கொண்ட ஆறுமுகன் சண்முகன் சரவணன் என்பதை மறந்து விடாதே. என் பாதத்திலே பணிந்து விடு. என்ன உரைக்கின்றாய்? அரக்க குலத்திலே பிறந்தவருக்கு தவறு வருத்தப்பட்டு பாதத்தில் விழுவது என்னுடைய வீர பரமையிலே கிடையாது. அதனால் என்றாலும் அவளோடு வெல்வேன், இருந்தாலும் அவனோடு இழப்பேன். அப்படிப்பட்ட வீர பரமனை ஒழித்தவனால் அவன் பாதத்தை பணிய சொல்லுகிறான். நானா பணிவேன். அவனால் முடிந்தான் என்னை நெருக்கி அவன் உயிரோடு செலுத்த நான் பார்க்கிறேன். விளையாட்டு பூச்சை போல இவனை வெட்டி வீழ்த்தெறிந்து விடு. அதை பொறுத்தது போர்முல்லை, பொறுத்தது போர்வில்லை, புவிதல் விட்டு விட்டு சிறுவனே என்னிடத்தில் சமரிக்கு வருவாய். ஐயோ, வீரனை போல வந்து விட்டதை பூச்சை போல வித்தகன் காட்டுகிறான். என்னடா என்னதிலே நீ பதிவுரைக்கவில்லை. எவ்வாறு உன்னை கொள்ளாது விட மாட்டேன். அன்னை கொடுத்த சக்தி வரை விடுகிறேனா? தம்பி என்றும் தெரியாது, தெரியாது. நான் உன்னை ஏசித்து விட்டேன், தூஷித்து விட்டேன். முருகா, உயிர் உனக்கு திருவிழா என்று சொன்னால் வேறும் மயிலுமாக துணையாக இருக்கிறோம். அதனால் நான் வயதிலே மூத்தவன் வருவான். என்னை வரக்கூடிய பக்தர்கள் மயிலேறும் எனக்கு மரியாதை தந்த பிறகு, மூத்தவனாகி எனக்கு தந்த பிறகு உனக்கு அபிஷேக ஆராதனைகள். ஆகையினால் என்னை கோரி பக்தர்கள் புள்ளி மயிலேறும் பள்ளி மணாலமே முருகா என்று என்னை வணங்கி அடிபணிய வேண்டும். ஆகினால் என் உயிர் போகாது, உனக்கு வாகனமாக இருக்கிறேன் தம்பி. அப்படியே அகற்று வந்தான். இறுதி வரையிலே உன்னை நான் சத்காரம் செய்த இடம் இதுதான் திருச்செந்தூர் என்றே விளங்கட்டும்.
விசேடமான முறையில் நமது சுப்பிரமணியர் இப்பொழுது சுவாமிக்கு ஆராதனை நடந்தவுடன் மூலவர் சிவசுப்பிரமணியருக்கு மகா தீபாராதனை நடந்து அன்னதான பிரசாதமானது விநியோகிக்கப்படும். பக்தர் மிங்கியன்பர்கள் அனைவரும் பொறுமை காத்து சிவசுப்பிரமணியர் அருகிருப்பா கடாட்சத்திற்கு பாக்கியமாகும்படி தாழ்மையுடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு சகல